பார்வையற்ற பெண். ஒரு கணவன் மனைவி இருவரும் இருந்தனர். மனைவிக்கு கண் பார்வை இல்லை. அவள் நன்றாக படிக்கும் ஒரு மாணவி. ஏழ்மையான குடும்பம். ஆனால் அரசு ஊக்கத்தொகையில் படித்து முடித்தாள். சமீபத்தில் கண் பார்வையை இழந்துவிட்டாள். கணவன் படித்தவன் என்று சொல்லி அவளுக்கு திருமணம் நடத்தி வைத்தார்கள். அப்போது கணவன் படிக்காத காரணத்தால் கடைகளில் வேலை செய்தாவது மனைவியை பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். அதற்காக மிகவும் உழைத்தான். காரணம், தன் மனைவிக்கு கண் பார்வை இல்லை என்பதால் அதை சரி செய்வதற்காக பணம் சேமிக்க தொடங்கினான். அப்போது ஒருவர் கேட்டார், உன் மனைவிக்கு கண் பார்வை இல்லை, அதனால் நீ படித்தவன் என்று சொல்லி திருமணம் செய்து வைத்தனர். இப்போது உன் மனைவிக்கு கண் பார்வை வந்துவிட்டால் நீ ஏமாற்றி விட்டதாக நினைக்க மாட்டாங்களா என்று ஒருவர் கேட்டார். அப்போது கணவனின் பதில், இன்று என்னிடம் ஏமாந்தது போல் இனிமேல் யாரிடமும் ஏமாறக்கூடாது என்பதால் தான் அவள் கண் பார்வையை சரி செய்ய நினைக்கிறேன். என்னிடம் ஏமாந்தால் இதோ என் மனைவியை நான் பார்த்து கொண்டேன். இதேபோல் எல்லோரும் பார்த்து கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் என் மனைவிக்கு கண் பார்வை வேண்டும் என்று நினைக்கிறேன். சில மாதங்களுக்கு பிறகு மருத்துவமனையில் சேர்த்தான். தன் மனைவிக்கு கண் பார்வை சிகிச்சை முடிந்தது. அப்போது மனைவி கண்கட்டு திறக்கும் முன் என் கணவனின் முகம்தான் முதலில் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறாள். கணவன் நினைக்கிறான், இன்று நீ முதலில் பார்க்க ஆசைப்படுகின்ற கண்கட்டு திறந்த பிறகு என்னை பற்றிய உண்மை தெரிந்து என்னை பார்க்கவே கூடாது என்று முடிவு எடுக்க போறேன் என்று கவலையுடனோ தன் வழிகளை சொல்ல முடியாமல் தவித்து கொண்டு கண்கட்டு திறக்கும் நேரம் கணவன் தலை குனிந்து விடுகிறான். கண்கட்டு திறந்தவுடன் தன் கணவனை பார்த்து, தலை குனிய வேண்டியது நீங்க இல்லை என்று சொன்னதும் கணவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மனைவி கண் சிகிச்சைக்கு போகும் முன் தன் அம்மா எல்லா உண்மையும் சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி, இந்த உலகத்தில் தலை குனிய வேண்டியது தன்னிடம் பணம் இருந்தோ மனைவியை புரிந்து கொள்ளாமல், மனைவிக்கு என்ன தேவை என்று கூட தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் கணவர்கள்தான் தலை குனிய வேண்டும். நான் இந்த உலகத்தில் ஏமாறக்கூடாது என்பதற்காக இவ்வளவு கடினமாக உழைத்து எனக்கு சிகிச்சைக்கு பணம் செலுத்தி கண் பார்வை தந்து இந்த உலகத்தை பார்க்க வைத்தது என்னவோ நீங்கள். ஆனால் கடவுள் இந்த பார்வையை எனக்கு கொடுத்தது என்னவோ உங்களை போல ஒருவரை பார்க்காம போயிடக்கூடாது என்பதற்காக என்று நினைக்கிறேன். படிப்பு ஒரு பக்கம் முக்கியம்தான். அந்த படிப்பு என்கிட்ட இருக்கு. நான் இனிமேல் உங்களை பார்க்கிறேன் என்று சொல்லி படிப்பு மட்டும் போதுமானது இல்லை. அது ஒரு பக்கம், அவ்வளவுதான். ஆனால் அதைவிட நல்ல எண்ணம் இருந்தால் வாழ்க்கை மிகவும் அழகாக அமையும். அப்படி அமைந்த ஒரு உறவுதான் நீங்க என்று மனைவி கூறி இருவரும் சந்தோஷமாக வாழத் தொடங்கினார்கள். கருத்து: ஒருவரை சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏமாற்றி விடுகிறோம். அதை சரி செய்ய நினைத்தாலே இங்கே பல பிரச்சனைகள் குறையும். கதையை